நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் இடையில நடந்த ஒரு செம மேட்சோட ஹைலைட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் படு த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க. முதல்ல மும்பை பேட்ஸ்மேன்களோட மிரட்டலான பேட்டிங், அப்புறம் மும்பை பவுலர்களோட அட்டாக் வேற லெவல். இந்த வீடியோவில் இந்த மேட்சோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க மேட்சுக்குள்ள போலாம். இது IPL 2025 சீசனோட 50வது மேட்ச். ஜெய்ப்பூர் சவாய் மான்சிங் ஸ்டேடியத்துல இந்த பிரம்மாண்டமான போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. இரண்டு தரமான டீம்களான ராஜஸ்தான் ராயல்ஸும் மும்பை இந்தியன்ஸும் மோதினாங்க. மேட்ச் நேரம் நெருங்க ஸ்டேடியத்துல ரசிகர்களோட ஆரவாரம் சும்மா தெரிச்சது. டாஸ் ஜெயிச்ச ராஜஸ்தான் கேப்டன் முதல்ல பவுலிங் பண்றதா முடிவு பண்ணாரு. பிட்ச்ல ஆரம்பத்துல இருந்த ஈரப்பதத்தை பயன்படுத்தலாம்னு பிளான் பண்ணியிருப்பாரு போல. ஆனா எதிரில் இருந்த மும்பை டீம் ஆரம்பத்துல இருந்தே எதிரணிய பிரஷர்ல போடுறதுல கெட்டிக்காரங்க. மும்பை அணியில ரோஹித் சர்மாவும் இளம் வீரரான ரியான் ரிகல்டனும் ஓப்பனிங் இறங்குனாங்க. ஓவரை ஜாஃப்ரா ஆர்ச்சர் வீசினாரு. அவரு தன்னோட வேகம், துல்லியமான லைன் லென்த் மூலமா பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. வெறும் 2 ரன்னே கொடுத்து இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷலா பண்ண போறேன்னு சிக்னல் கொடுத்தாரு. 2வது ஓவரை இடது கை ஆப்கான் வேகப்பந்து வீச்சாளர் ஃபசல் ஹக் ஃபாரூக்கி வீசினாரு. அவரோட ஆரம்பமும் சூப்பரா இருந்துச்சு. முதல் 3 பந்துல வெறும் 2 ரன் தான் வந்துச்சு. ஆனா 4வது பந்துல ரோஹித் சர்மா தன்னோட ட்ரேட்மார்க் புல் ஷாட்டை அடிச்சு பந்தை பவுண்டரிக்கு அனுப்புனாரு. அடடா, இப்பதான் ரிதம் வந்துருச்சுன்னு நினைச்சா அடுத்த பந்தே ஃபாரூக்கி ஒரு ஸ்லோ பால் போட்டாரு. ரோஹித் சுத்தமா ஏமாந்துட்டாரு. ராஜஸ்தான் வீரர்கள் சத்தமா அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் அவுட்னு விரலை தூக்கிட்டாரு. ரோஹித் கொஞ்ச நேரம் யோசிச்சு ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா அது வேலை செஞ்சிச்சு. ரீப்ளேவில் பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில போகிறது தெளிவா தெரிஞ்சிச்சு. அம்பையர் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டாரு. அப்போ ரோஹித் சர்மாவோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. 3வது ஓவர் ஸ்பின்னர் மகேஷ் தீக்ஷனாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரோட பவுலிங்ல நல்ல ஷார்ப் இருந்துச்சு. முதல் 5 பந்துகளையும் அவ்வளவு டைட்டா போட்டாரு. பேட்ஸ்மேன்கள் கை விரிச்சே ஆட முடியல. ஆனா கடைசி பந்துல ரோஹித் தன்னோட கிளாஸை காட்டினாரு. எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு நச்சுன்னு ஒரு பவுண்டரி அடிச்சாரு. இப்போ வரைக்கும் மும்பை ஆட்டம் நிதானமா போயிட்டு இருந்துச்சு. ரன் ரேட் பெருசா ஏறல. அப்போதான் வந்துச்சு 4வது ஓவர். ரியான் ரிகல்டன் ஃபாரூக்கி பந்துகளை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாரு. முதல்ல ஒரு 6 மிட் விக்கெட் மேல பறந்துச்சு. அப்புறம் அடுத்த பந்தே ஒரு பவுண்டரி. இந்த ஓவர்ல மொத்தம் 11 ரன் வந்துச்சு. மும்பையோட ரன் ரேட் வேகம் எடுத்தது. 5வது ஓவர் மறுபடியும் ஜாஃப்ரா ஆர்ச்சர் வீசினாரு. ஆனா இந்த முறை பேட்ஸ்மேன்கள் திட்டம் மாத்திட்டாங்க. 2வது பந்துல ரோஹித் சர்மா தனக்கு இடம் ஏற்படுத்தி ஷார்ட் தேர்ட் மேன் மேல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அடுத்து ரிகல்டன் மிட்டான் மேல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ஓவரோட கடைசி பந்துல ரியான் ரிகல்டன் டீப் மிட் விக்கெட் திசையில ஒரு 6 அடிச்சாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 18 ரன் வந்துச்சு. ஜெய்ப்பூர் கூட்டமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அமைதியா போச்சு. மும்பை இப்ப அதிரடியா போயிட்டு இருந்துச்சு. பவர் பிளேயோட கடைசி ஓவரை தீக்ஷனா வீசினாரு. ஆனா இந்த முறை பேட்ஸ்மேன்கள் அவரை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் 2 பந்துலயே ரோஹித் சர்மா தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சாரு. 1 மிட் ஆஃப் மேல, இன்னொன்னு எக்ஸ்ட்ரா கவர் திசையில. தீக்ஷனா பந்துகள் இப்ப கணிக்கப்பட்டுச்சு. மும்பை பேட்டிங் கிளாஸ் தெரிஞ்சிச்சு. ஓவரோட 4வது பந்துல ரிகல்டனும் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. இதோட மும்பையோட ஸ்கோர் 50 ரன்னை தாண்டுச்சு. பவர் பிளேயோட 6 ஓவர் முடிஞ்சப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் போர்டுல 58 ரன் இருந்துச்சு. விக்கெட் எதுவும் போகாம. ராஜஸ்தானோட திட்டம் பெருசா வேலை செய்யல. மும்பை இந்தியன்ஸோட இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சும்மா மிரட்டிட்டு இருந்துச்சு. ரோஹித் சர்மா ரிகல்டன் ஜோடி மேட்ச் பிரஷரை அவங்களோட ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ணாங்க. மெதுவா ஆரம்பிச்சு சரியான நேரத்துல அதிரடி காட்டுனாங்க. 7வது ஓவரை ராஜஸ்தான் சார்பா இடது கை ஸ்பின்னர் குமார் கார்த்திகேயா வீசினாரு. அவரு பக்குவமா பவுலிங் பண்ணாரு. ரோஹித் ரிகல்டனை அவ்வளவா கை விரிச்சு ஆட விடல. இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரியோட மொத்தம் 6 ரன் தான் வந்துச்சு. கார்த்திகேயாவோட லைன் லென்த் சூப்பரா இருந்துச்சு. ஆனா மும்பையோட ரன் ரேட் கண்ட்ரோல்லையே இருந்துச்சு. அடுத்து 8வது ஓவர் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் மத்வால் கைக்கு வந்துச்சு. அவர் முதல் 2 பந்துலையும் பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டாரு. ஆனா 3வது 4வது பந்துல ரிகல்டன் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சாரு. முதல் பவுண்டரி எட்ஜ் ஆகி போனாலும் 2வது ஷாட் சூப்பரா இருந்துச்சு. ஷார்ட் ஃபைன் லெக் மேல நச்சுன்னு அடிச்சு பவுண்டரிக்கு அனுப்புனாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 11 ரன் வந்துச்சு. மும்பை மறுபடியும் ரன் ரேட்டை ஏத்துச்சு. இப்போ ரோஹித் ரிகல்டன் இடையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. 2 பேரும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்றது மட்டும் இல்லாம சான்ஸ் கிடைச்சா பிக் ஷாட்ஸும் அடிச்சாங்க. ராஜஸ்தான் பவுலர்கள் மேல பிரஷர் ஏறிட்டே போச்சு. பந்து ஸ்டேடியத்தோட எல்லா பக்கமும் போயிட்டு இருந்துச்சு. 9வது ஓவர் மறுபடியும் குமார் கார்த்திகேயா கைக்கு வந்துச்சு. ஆனா இந்த முறை மும்பை பேட்ஸ்மேன்கள் அவரை விடல.
முதல் 2 பந்துலயே ரோஹித் சர்மா தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சாரு. ஒன்னு ஸ்கொயர் லெக் திசையில, இன்னொன்னு கவர் மேல. அடுத்து ரிகல்டன் 5வது பந்துல டீப் மிட் விக்கெட் மேல ஒரு 6 அடிச்சாரு. பந்து நேரா ரசிகர்களுக்கு நடுவுல விழுந்துச்சு. இதோட ரிகல்டன் தன்னோட அதிரடி அரை சதத்தை வெறும் 29 பந்துல முடிச்சாரு. கலக்கிட்டாருப்பா. 10வது ஓவர் மறுபடியும் மத்வால் வீசினாரு. அவர் யார்கர் பந்துகள் மூலமா பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாரு. ஆனா ரோஹித் சர்மா அனுபவத்தோட கிளாஸை காட்டினாரு. ஒரு பந்துல எக்ஸ்ட்ரா கவர் மேல அருமையான டைமிங்ல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. அது அப்படியே புக்ல இருக்கிற ஷாட் மாதிரி இருந்துச்சு. முதல் 10 ஓவர் முடிஞ்சப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் போர்டுல 99 ரன் இருந்துச்சு, விக்கெட் எதுவும் போகாம. ராஜஸ்தான் கேப்டன் முகத்துல கவலை தெளிவா தெரிஞ்சிச்சு. ரோஹித் சர்மாவோட அனுபவமும் ரிகல்டனோட இளம் எனர்ஜியும் சேர்ந்து மும்பையை இந்த மேட்ச்ல ஃபுல் ஃப்ரண்ட் ஃபுட்ல கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. 11வது ஓவரை ராஜஸ்தான் கேப்டன் ரியான் பராகே வீசினாரு. இந்த ஓவர்லையும் மும்பை பேட்ஸ்மேன்கள் ரன் எடுக்கிறத நிறுத்தல. ரியான் ரிகல்டன் மறுபடியும் ஒரு கிளாஸான ஷாட் ஆடி ஒரு பவுண்டரி அடிச்சு டீம் ஸ்கோரை 100 ரன்னுக்கு மேல கொண்டு போனாரு. இந்த பார்ட்னர்ஷிப் ராஜஸ்தானை சுத்தமா பிரஷர்ல போட்டுடுச்சு. மகேஷ் தீக்ஷனா 12வது ஓவர் வீசினாரு. ரோஹித் சர்மா முதல் பந்துலயே பேக்வர்ட் பாயிண்ட் மேல ஒரு பவுண்டரி அடிச்சப்போ ஸ்டேடியம் ஃபுல்லா கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சு. இந்த ஷாட்டோட ரோஹித் தன்னோட 50 ரன்னை வெறும் 31 பந்துல முடிச்சாரு. மும்பை பேட்டிங் செம கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஆனா தீக்ஷனா இந்த ஓவரோட 5வது பந்துல கேமையே மாத்திட்டாரு. ரியான் ரிகல்டன் 38 பந்துல 61 ரன், 7 பவுண்டரி, 3 6 அடிச்சு மிரட்டலான ஆட்டம் ஆடிட்டு இருந்தாரு. ஒரு அருமையா டர்ன் ஆன பந்துல கிளீன் போல்ட் ஆகிட்டாரு. ராஜஸ்தானுக்கு முதல் விக்கெட் கிடைச்சிச்சு, அதுவும் ரொம்ப முக்கியமான நேரத்துல. மும்பைக்கு 116 ரன் இருக்கும்போது முதல் அடி விழுந்துச்சு. ரிகல்டன் அவுட் ஆனதும் மும்பை துணை கேப்டன் சூரியகுமார் யாதவ் களமிறங்கினாரு. வந்ததும் வராததுமா முதல் பந்திலேயே ஒரு அசத்தலான பவுண்டரி அடிச்சாரு. நானும் யாருக்கும் சளைச்சவன் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஷாட். ஆனா அதே ஓவர்ல ராஜஸ்தானுக்கு இன்னொரு விக்கெட் கிடைச்சிச்சு. இந்த முறை கேப்டன் ரியான் பராகே ரோஹித் சர்மாவை தன்னோட வலையில சிக்க வச்சாரு. ரோஹித் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயற்சி பண்ணி சரியா டைமிங் பண்ணல. பந்து நேரா யசஸ்வி ஜெய்ஸ்வால் கையில போச்சு. ஈஸியான கேட்சை பிடிச்சு ராஜஸ்தானுக்கு 2வது முக்கியமான விக்கெட்டை வாங்கி கொடுத்தாரு ஜெய்ஸ்வால். ரோஹித் 36 பந்துல 9 பவுண்டரியோட 53 ரன் எடுத்தாரு. ஒரு பக்குவமான ஆட்டம் டீமுக்கு ஒரு ஸ்ட்ராங் அடித்தளம் போட்டு கொடுத்துச்சு. இப்போ களத்துல 2 அதிரடி பேட்ஸ்மேன்கள் சூரியகுமார் யாதவும் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவும். 14வது ஓவரை ஃபசல் ஹக் ஃபாரூக்கி வீசினாரு. ஆனா இந்த 2 பேட்ஸ்மேன்களும் அவருக்கு எந்த ரிலீஃபும் கொடுக்கல. சூர்யா 2 சூப்பர் பவுண்டரி அடிச்சாரு. ஹர்திக் கூட ஒரு பவுண்டரி அடிச்சு கணக்க ஆரம்பிச்சாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 16 ரன் வந்துச்சு. மும்பை மறுபடியும் ரன் ரேட்டை ஏத்துச்சு. அடுத்து 15வது ஓவரை ஆகாஷ் மத்வால் வீசினாரு. அவர் சூப்பரா பவுலிங் பண்ணாரு. இந்த ஓவர்ல ஒரு பவுண்டரி, ஒரு 6 கூட வரல. வெறும் 7 ரன் தான் வந்துச்சு. ராஜஸ்தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுச்சு. 15 ஓவர் முடிஞ்சப்போ மும்பை இந்தியன்ஸ் ஸ்கோர் 146 ரன்னுக்கு 2 விக்கெட். மும்பை இப்போ ஸ்ட்ராங்கான நிலைமையில இருந்துச்சு. ஆனா இந்த அடித்தளத்தை ஒரு பெரிய ஸ்கோரா மாத்திர பொறுப்பு புதுசா வந்த பேட்ஸ்மேன்கள் கையில் இருந்துச்சு. இப்ப கடைசி 5 ஓவர்ல ஒரு புயல் கிளம்புச்சு. அது ராஜஸ்தான் ராயல்ஸை சுத்தமா பேக் ஃபுட்ல தள்ளிடுச்சு. ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவோட அதிரடி ஜோடி சேர்ந்து மும்பை இன்னிங்ஸ்க்கு ஒரு மாசான ஃபினிஷிங் கொடுத்தாங்க. 16வது ஓவர் மறுபடியும் மகேஷ் தீக்ஷனாவுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை பேட்ஸ்மேன்கள் அவரை சுத்தமா விடல. முதல் பந்திலேயே ஹர்திக் பாண்டியா ஃபுல் லென்த் பந்தை எக்ஸ்ட்ரா கவர் மேல பவுண்டரிக்கு அனுப்புனாரு. ரசிகர்கள் மத்தியில மறுபடியும் உற்சாகம் வந்துச்சு. ஓவரோட கடைசி பந்துல சூர்யா தன்னோட கிளாஸை காட்டினாரு. ஃபைன் லெக் மேல ஒரு சூப்பர் 6 அடிச்சாரு. இந்த ஓவர்ல மொத்தம் 15 ரன் வந்துச்சு. மும்பை டெத் ஓவர்ல அதிரடி ஆரம்பிக்குதுன்னு அறிவிச்சது. ஆர்ச்சருக்கு 17வது ஓவர் கொடுக்கப்பட்டுச்சு. அவரு தன்னோட வேகத்தையும் துல்லியமான யார்கர்களையும் பயன்படுத்தி ஆரம்பத்துல கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா ஹர்திக் சூர்யா லயம் உடையல. இந்த ஓவர்லையும் 2 பேரும் சூப்பரா அடிச்சு மொத்தம் 14 ரன் எடுத்தாங்க. இந்த ஓவரோட பெரிய ஹைலைட்னா சூர்யா ஃபைன் லெக் மேல அடிச்ச அந்த கிளாசிக் 6 தான். அது அவரோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல இருந்துச்சு. ஃபசல் ஹக் ஃபாரூக்கி 18வது ஓவர் வீசினாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்க. அது ஒரு புயல் மாதிரி இருந்துச்சு. 2வது பந்துல ஹர்திக்கு ஃபுல் டாஸ் கிடைச்சிச்சு. அதை அவர் தப்பே பண்ணாம பவுண்டரிக்கு அனுப்புனாரு. 3வது பந்துல ஹர்திக் லாங் ஆஃப் மேல ஒரு சூப்பர் 6 அடிச்சாரு. இதோட ஓவரோட திசையே மாறிடுச்சு. கடைசி 2 பந்துலையும் ஹர்திக் 2 பவுண்டரி அடிச்சாரு. அது 2 வேற வேற திசையில போச்சு. ஒன்னு டீப் ஸ்கொயர் லெக், இன்னொன்னு தேர்ட் மெயின் பக்கம். இந்த ஓவர் மும்பைக்கு ஒரு கோல்டன் ஓவரா இருந்துச்சு.
மொத்தம் 21 ரன். 19வது ஓவர் மறுபடியும் ஆர்ச்சருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரு தன்னோட அனுபவத்தை சூப்பரா பயன்படுத்தினாரு. துல்லியமான யார்கர், ஸ்லோ பால், டைட்டான லைன். இந்த ஓவர்ல வெறும் 8 ரன் தான் வந்துச்சு. ஆனாலும் சூர்யா இந்த ஓவர்ல ஒரு ஸ்கூப் ஷாட் அடிச்சு ஒரு பவுண்டரி எடுத்தாரு. அது ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கடைசி ஓவரோட பொறுப்பு ஆகாஷ் மத்வாலுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அவரு ஆரம்பத்துல சூப்பர் யார்கர்ஸ் போட்டாரு. முதல் 3 பந்துல வெறும் 2 ரன் தான் வந்துச்சு. ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு நினைச்சா 4வது பந்துல ஹர்திக் டீப் மிட் விக்கெட் மேல ஒரு சூப்பர் பவுண்டரி அடிச்சாரு. கடைசி பந்துல சூர்யா லாங்கான் மேல ஒரு பவர்ஃபுல் 6 அடிச்சு மும்பை இன்னிங்ஸுக்கு ஒரு மாசான பினிஷிங் கொடுத்தாரு. 20 ஓவர் முடிவுல மும்பை இந்தியன்ஸ் 2 விக்கெட் இழப்புக்கு 217 ரன் எடுத்தாங்க. சூரியகுமார் யாதவும் ஹர்திக் பாண்டியாவும் 2 பேரும் 48 ரன்கள் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாங்க. ராஜஸ்தான் முன்னாடி 218 ரன்கிற ஒரு பெரிய டார்கெட்டை வச்சாங்க. 218 ரன்னோட பெரிய டார்கெட்டை துரத்தி ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் களத்துல இறங்குச்சு. அவங்க மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முக்கியமா போன மேட்ச்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி ஜோடி டீமுக்கு நல்ல ஆரம்பம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த முறை கதை சுத்தமா மாறிடுச்சு. மும்பை இந்தியன்ஸ் பவுலர்கள் திட்டத்தோட களத்துல இறங்கி ஆரம்பத்திலிருந்தே மேட்சோட போக்க அவங்க பக்கம் மாத்திக்கிட்டாங்க. இன்னிங்ஸை தீபக் சாஹர் ஆரம்பிச்சாரு. அவர் முதல் ஓவர்லயே ராஜஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. ஓவரோட 4வது பந்துல வைபவ் சூரியவன்ஷி, அது அவரோட 2வது பந்து தான். பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணி பேட்டுக்கும் பந்துக்கும் சரியா கனெக்ட் ஆகல. பந்து நேரா ஜாக்ஸ் கையில போச்சு. சூரியவன்ஷி 0 ரன்னுக்கு அவுட் ஆகி பெவிலியன் திரும்பினாரு. ராஜஸ்தான் ஸ்கோர் வெறும் 1 ரன் இருக்கும்போது ஒரு விக்கெட் போச்சு. 3வது இடத்துல அனுபவ பேட்ஸ்மேன் நிதிஷ் ராணா வந்தாரு. இப்போ எல்லா எதிர்பார்ப்பும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேல இருந்துச்சு. 2வது ஓவர்ல ஜெய்ஸ்வால் மும்பை வேகப்பந்து வீச்சாளர் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு எதிராக அதிரடி காட்டினாரு. முதல் 2 பந்துலயே 2 சூப்பர் 6 அடிச்சாரு. 1 கவர் மேல, இன்னொன்னு லாங் ஆன் மேல. ஸ்டேடியத்துல ராஜஸ்தான் ஃபேன்ஸோட நம்பிக்கை மறுபடியும் வந்துச்சு. ஆனா அப்படியே லயம் வரும்னு பார்த்தா ட்ரெண்ட் போல்ட் தன்னோட அனுபவத்தை காட்டினாரு. ஓவரோட 4வது பந்துல ஜெய்ஸ்வாலை கிளீன் போல்ட் பண்ணிட்டாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆட்டம் 6 பந்துல 13 ரன்னோட முடிஞ்சிச்சு. ராஜஸ்தானுக்கு 18 ரன் இருக்கும்போது 2வது அடி விழுந்துச்சு. 3வது ஓவர்ல தீபக் சாஹர் சூப்பரான லைன் அண்ட் லென்த்ல பவுலிங் பண்ணாரு. பேட்ஸ்மேன்களை கை விரிச்சு ஆடவே விடல. இந்த ஓவர்ல 7 ரன் தான் வந்துச்சு. நிதிஷ் ராணா பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்துச்சு. 4வது ஓவர் மறுபடியும் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஓவர்ல டிராமா, த்ரில்லிங் எல்லாம் இருந்துச்சு. ரியான் பராக் முதல் 2 பந்துலயே கிளாஸை காட்டி 2 சூப்பர் பவுண்டரி அடிச்சாரு. நிதிஷ் ராணாவும் 5வது பந்துல ஒரு பவுண்டரி அடிச்சாரு. ராஜஸ்தான் ஆட்டம் மறுபடியும் டிராக்குக்கு திரும்புதுன்னு நினைச்சா ட்ரெண்ட் போல்ட் ஓவரோட கடைசி பந்துல ஒரு பெரிய அடி கொடுத்தாரு. ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் பந்துல நிதிஷ் ராணா ஃபுல் ஷாட் ஆட போனாரு. ஆனா சரியா டைமிங் கிடைக்கல. பந்து நேரா திலக் வர்மா கையில போச்சு. அவர் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சு ராஜஸ்தானுக்கு 3வது அடியை கொடுத்தாரு. ராணா 11 பந்துல 9 ரன் தான் எடுத்தாரு. ராஜஸ்தான் ஸ்கோர் 41 ரன்னுக்கு 3 விக்கெட்னு ஆகிடுச்சு. 5வது ஓவர் பும்ரா கைக்கு வந்துச்சு. இந்த ஓவர் தான் ராஜஸ்தானோட நம்பிக்கையை சுத்தமா உடைச்சிச்சு. ஓவரோட 3வது பந்துல ரியான் பராக் ஒரு சூப்பர் பவுண்டரி அடிச்சாரு. மேட்ச்ல ஃபைட் பண்ணுவோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அடுத்த பந்தே பும்ரா ஒரு ஆபத்தான ஷார்ட் பால் போட்டாரு. அது ரியான் உடம்ப நோக்கி வந்துச்சு. பராக் பெரிய ஷாட் ஆட முயற்சி பண்ணி சரியா பந்தை ஆடல. பந்து காத்துல மிதந்துச்சு. கேப்டன் ரோஹித் சர்மா கேட்ஸை பிடிச்சாரு. ராஜஸ்தானோட 4வது விக்கெட்டும் விழுந்துச்சு. ரியான் பராக் 8 பந்துல 16 ரன் எடுத்தாரு. இப்போ களத்துல வந்தாரு அதிரடி பேட்ஸ்மேன் ஷிம்ரான் ஹெட்மயர். ஆனா அவரோட போராட்டமும் ரொம்ப நேரம் நீடிக்கல. பும்ரா அவருக்குன்னு ஸ்பெஷலா ஃபீல்ட் செட் பண்ணி மறுபடியும் ஷார்ட் பாலை பயன்படுத்தினாரு. ஹெட்மயர் புல் ஷாட் ஆட முயற்சி பண்ணி பந்த நேரம் சூரியகுமார் யாதவ் கையில கொடுத்துட்டாரு. அவர் 0 ரன்னுக்கு அவுட் ஆகி கோல்டன் டக்ல பெவிலியன் திரும்பினாரு. ராஜஸ்தானோட நிலைமை 47 ரன்னுக்கு 5 விக்கெட்னு ஆகிடுச்சு. பாதி டீம் பெவிலியன் போயிருந்துச்சு. இப்போ களத்துல இளம் வீரர் சுபம் துபே வந்தாரு. ராஜஸ்தானுக்கு ஒரு மிராக்கிள் தேவைப்பட்டுச்சு. மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் அப்போ சும்மா உச்சக்கட்டத்தில் இருந்துச்சு. ஒவ்வொரு பந்துலையும் பிரஷர் ஏறிட்டே போச்சு. ஸ்டேடியம் அமைதியா போச்சு. ரசிகர்களோட முகத்துல கவலை தெளிவா தெரிஞ்சிச்சு. ராஜஸ்தான் ஸ்கோர் போர்டு ஒரு பக்கம் விக்கெட் லிஸ்ட்டை காட்டிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மும்பைக்கு இது ஜெயிக்கிறதுக்கு இன்னும் தூரம் இல்லைன்னு சொல்லுச்சு. பவர் பிளே முடிஞ்சதும் மும்பை பவுலிங் ராஜஸ்தானோட முதுகை ஒடிச்சிடுச்சுன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. 6வது ஓவர்ல 11 ரன் வந்துச்சு. பவர் பிளே முடியும் போது ஸ்கோர் 62 ரன்னுக்கு 5 விக்கெட்னு இருந்துச்சு. ஸ்கோர்ல ரன் இருந்தாலும் விக்கெட் விழுந்தது பெரிய கவலையா இருந்துச்சு.
இப்போ ராஜஸ்தானோட எல்லா நம்பிக்கையும் இளம் வீரர்கள் சுபம் துபேவும் துருவ் ஜூரேலும் மேல இருந்துச்சு. 2 பேர் தோள்லையும் பொறுப்பு இருந்துச்சு டீமை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஒரு டீசென்ட் ஸ்கோர் வரைக்கும் கொண்டு போறது. ஆனா ராஜஸ்தானுக்கு என்ன பயம் இருந்துச்சோ அதுவே நடந்துச்சு. 8வது ஓவரோட முதல் பந்திலேயே சுபம் துபே விக்கெட் விழுந்துச்சு. ஹர்திக் பாண்டியா அவரை அருமையா பெவிலியன் அனுப்புனாரு. சுபம் துபே 9 பந்துல 15 ரன் எடுத்திருந்தாரு. சில நல்ல ஷாட்ஸ் ஆடினாலும் இன்னிங்ஸை பெருசா கொண்டு போக முடியல. இப்போ களத்துல புதுசா வந்த துருவ் ஜூரேல் போராடிட்டு இருந்தாரு. அவரு பொறுமையா ஆட ஆரம்பிச்சாரு. 9வது ஓவர்ல கரண் சர்மா பவுலிங் பண்ண வந்தாரு. ஜூரேல் அவரை ஒரு சூப்பர் 6 அடிச்சு ஸ்டேடியத்துல மறுபடியும் கொஞ்சம் உயிர் கொடுத்தாரு. ரசிகர்கள் அடடா இப்பதான் ஆட்டம் சரியாகும் போலன்னு நினைச்சாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே மறுபடியும் அமைதி நிலவுச்சு. அதே ஓவர்ல கரண் சர்மா துருவ் ஜூரேல கேட்ச் அண்ட் போல்ட் பண்ணிட்டாரு. இந்த விக்கெட் ராஜஸ்தானுக்கு ஒரு பெரிய அடி. ஜூரேல் 11 பந்துல 11 ரன் எடுத்து களத்துல நிக்க முயற்சி பண்ணாரு. ஆனா கரணோட சாமர்த்தியத்துல சிக்கிட்டாரு. இப்போ ராஜஸ்தான் ஆட்டம் சுத்தமா ஆட்டம் கண்டுச்சு. ஸ்கோர் 82 ரன்னுக்கு 7 விக்கெட். இன்னும் பாதி இன்னிங்ஸ் இருக்கு. எதிர்த்த ஒரு பெரிய டார்கெட். ஆட்டத்துக்கு ஒரு மிராக்கிள் தேவைப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நிலையில களத்துல வந்தாங்க ஜாஃப்ரா ஆர்ச்சரும் மகேஷ் தீக்ஷனாவும். 2 பேரும் பவுலர்கள். ஆனா இன்னைக்கு அவங்க பேட்ஸ்மேன் ரோல்ல இருந்தாங்க. டீமோட முக்கியமான பேட்ஸ்மேன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவுட் ஆகிட்டாங்க. இப்போ கடைசி நம்பிக்கை இந்த 2 பவுலர்கள் மேல இருந்துச்சு. 10 ஓவர் முடிஞ்சப்போ ஸ்கோர் போர்டுல 62 ரன் இருந்துச்சு. ஆனா டீம் 7 விக்கெட்டை இழந்திருந்துச்சு. இப்போ கடைசி 10 ஓவர்ல ராஜஸ்தானுக்கு ஜெயிக்க 136 ரன் தேவைப்பட்டுச்சு. முக்கிய பேட்ஸ்மேன்கள் இல்லாதப்போ இது ஒரு ரொம்ப கஷ்டமான டார்கெட். ஆனாலும் ஆர்ச்சரும் தீக்ஷனாவும் அவங்க சைட்ல இருந்து முயற்சி பண்ணாங்க. 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட முயற்சி பண்ணாங்க. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி பெரிய ஷாட்ஸ் ஆட பிளான் பண்ணாங்க. ஆனா எதிரில் பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மும்பை தொடர்ந்து பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த இன்னிங்ஸ்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது ராஜஸ்தானோட அதிரடியான ஆனா ரிஸ்கியான ஆட்டம் தான். பவர் பிளேல ரன் வந்துச்சு. ஆனா விக்கெட் தொடர்ந்து விழுந்தது டீமை வீக் பண்ணிடுச்சு. சுபம் துபே துருவ் ஜூரேல் விக்கெட் விழுந்ததும் எல்லாம் போச்சு. கரண் சர்மா ஹர்திக் பாண்டியா மாதிரி பவுலர்கள் எதிர் அணி சார்பா சூப்பரா பவுலிங் பண்ணாங்க. மேட்சோட இந்த நேரத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்துடுவாங்கன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. ஒரு மிராக்கிள் நடந்தாதான் டீம் ஜெயிக்கும். ஆனா ராஜஸ்தான் ஆட்டம் போக போக மும்பை பவுலிங் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது. ராஜஸ்தான் இன்னிங்ஸோட 8வது விக்கெட் 12வது ஓவரோட முதல் பந்திலேயே விழுந்துச்சு. கரண் சர்மா மகேஷ் தீக்ஷனாவை அவுட் பண்ணாரு. ஸ்கோர் அப்போ வெறும் 87 ரன் தான் இருந்துச்சு. ராஜஸ்தான் பேட்டிங் தடுமாறிட்டு இருந்துச்சு. மகேஷ் ஒரு பெரிய ஆட்டம் ஆடலான்னு வந்தாரு. ஆனா கரண் சர்மாவோட சுழல்ல சிக்கி ரொம்ப நேரம் நிக்கல. அடுத்த ஓவர்ல கரண் சர்மா கலக்கிட்டாரு. அவர் அதே ஓவரோட 5வது பந்துல இன்னொரு விக்கெட்டை எடுத்துட்டாரு. இந்த முறை விக்கெட் போனது குமார் கார்த்திகேயா. அவர் பந்தை போட்டதும் கார்த்திகேயா சுத்தமா ஏமாந்து ஸ்டம்ப் தெரிச்சிச்சு. ராஜஸ்தான் ஸ்கோர் 9 விக்கெட்டுன்னு ஆகிற நிலைமையில இருந்துச்சு. மும்பை வீரர்கள் ஸ்டேடியத்துல கொண்டாடினாங்க. 13வது ஓவர் ஆரம்பிச்சதும் ராஜஸ்தானுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் களத்துல நின்னாரு. அவருக்கு கூட வந்த கார்பின் பாஷ் 2 சூப்பர் 6 அடிச்சாரு. இந்த 6 எல்லாம் ராஜஸ்தானோட சுவாசத்துல கொஞ்சம் உயிர் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸ்கோர் 100 ரன்னுக்கு மேல போச்சு. ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஒருவேளை லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு ஜாஃப்ரா ஆர்ச்சரும் சில நல்ல பவுண்டரி அடிச்சு ராஜஸ்தானோட நம்பிக்கைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. ஆனா மும்பை கேப்டன் சாமர்த்தியமா பந்தை ட்ரெண்ட் போல்ட் கையில கொடுத்தாரு. இந்த அனுபவ வேகப்பந்து வீச்சாளர் 17வது ஓவரோட முதல் பந்திலேயே ஆர்ச்சரை சிக்க வச்சாரு. பும்ரா மிட்டான்ல கேட்ச பிடிச்சாரு. ராஜஸ்தானோட கடைசி நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு. ஆர்ச்சர் 30 ரன் எடுத்தாரு. ராஜஸ்தான் மொத்த டீமும் 117 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிடுச்சு. மும்பை இந்த மேட்ச்ல பவுலிங் பண்ண லெவல் நிஜமாவே பாராட்டுக்குரியது. கரண் சர்மா ட்ரெண்ட் போல்ட் 2 பேரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. ராஜஸ்தான் பேட்ஸ்மேன்களை ஒரு நிமிஷம் கூட கைவிரிச்சு ஆட விடல. இந்த 2 பவுலர்களும் விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம ரன் ரேட்டையும் கட்டுப்படுத்தினாங்க. மும்பை இந்த மேட்சை 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சது. இது 20-20 மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்மேட்ல ஒரு பெரிய மாசான வெற்றி. அவங்க பேட்டிங் ஏற்கனவே சூப்பரா இருந்துச்சு. பவுலிங் அதுக்கு ஒரு புது லெவலை கொடுத்துச்சு. இந்த மேட்ச்ல கரண் சர்மாவுக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் விருது கிடைச்சிச்சு. ரசிகர்களுக்கு இந்த மேட்ச் ஒரு சூப்பரான அனுபவமா இருந்துச்சு. ஒரு பக்கம் மும்பை டீம் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கைத்தட்டல் வாங்குச்சு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் தன்னோட திட்டம் பேட்டிங்ல பெரிய மாற்றம் செய்யணும்னு உணர்ந்துச்சு. 20-20லையும் ஒழுக்கம் திட்டம் கவனம் இல்லாம ஜெயிக்க முடியாதுன்னு இந்த மேட்ச் தெளிவா காமிச்சிடுச்சு. மும்பை இதையெல்லாம் கரெக்டா செஞ்சு ஒரு மாசான வெற்றியை தன்னோட பேர்ல பதிவு பண்ணுச்சு.
சரி நண்பர்களே, உங்க கருத்துப்படி ராஜஸ்தான் தோத்தத்துக்கு முக்கியமான காரணம் என்ன? மும்பை ஜெயிக்கிறதுக்கு ஹீரோ யாரு? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க.